வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட். கம்மியான செலவில் ரிச்சான டேஸ்ட்டில் வீட்டிலேயே எப்படி சாக்லேட் செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கிற சாக்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1.5 கப் அளவு சீனி எடுத்துருக்கிறேன். நான் இப்போ காமிச்சது 1 கப் தான் காமிச்சிருக்கேன், ஆனால் 1.5 கப் அளவுன்றது தான் சரியானதாக இருக்கும். சீனி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். சீனியை நல்லா கிண்டி விட்டுறலாம். சீனி உருகி ஒரு கம்பி பதம் வரணும். இது கம்பி பதம் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். 1 கப் பால் பவுடர், 1/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. பால் பவுடர் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சாக்லேட் டேஸ்ட்டும் ரொம்பவே ரிச்சாக வரும். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். சாக்லேட் ரெடி ஆனதும் எடுத்து ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ சீனி பாகு பதம் வந்துட்டான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கம்பி பதம் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடரையும் கொக்கோ பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் பண்ணணும். கைவிடாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. முதல்ல இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீனி பாகோடு மிக்ஸ் ஆகும்போது சரியாக வந்துடும். இப்போ சாக்லேட்டுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாம். இது கூட 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். பாத்திரத்தோட ஹீட்லேயும் சாக்லேட்டோட ஹீட்லேயுமே வெண்ணெய் நல்லா உருகி வந்துடும். இது சாக்லேட்டோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்ததும் நம்ம இதில் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்னது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நட்ஸ் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா நம்ம அதை விட்டுறலாம். இப்போது நெய் தடவின தட்டில் நம்ம சாக்லேட்டை எடுத்து ஊற்றிடுவோம். இப்போது சாக்லேட் தட்டுக்கு மாற்றியாச்சு. ஒரு கரண்டியில் கொஞ்சம் நெய் தடவி சாக்லேட்டை ஒன்று போல் பரப்பி விட்டுறலாம். அது ஆறுறதுக்கு டைம் விட்டுருவோம். நல்லா ஆறின பிறகு நம்ம கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணவே எவ்வளோ ஈஸியாக வருதுன்ட்டு. சாக்லேட் பார்க்கவே தெரியும், ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. இந்த சாக்லேட் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு இறுக வைக்கணுன்றதில்ல, நம்ம வெளியே வச்சாலே கரெக்டாக இறுகி வந்துடும். நாங்கள் இப்போ சாக்லேட் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.